போன எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய ஹீரோக்கு வந்து திடீர்னு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோயினி கூட டின்னருக்கு போறதுக்காக பேசியிருப்பாரு. பட் இவருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்தோன்னே அப்படியே ஆல் ஆஃப் ஆயிடுவாரு. ஸோ இதோட தான் முடிச்சிருப்பாங்க. அது என்ன விஷயங்கிறத இப்போ தான் காட்டுறாங்க. என்னன்னா 2008 நடந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து ஸ்கூல்ல இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்காரு. ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்குது. இந்த விஷயத்தை அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. அப்பதான் காட்டுறாங்க யார் அப்படின்னா இந்த பொண்ணு தான் முத நாள் ராத்திரி நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இருந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். பட் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த பொண்ணு வந்து வேறத்துல சூசைட் பண்ணி இறந்துருது. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயமே நீங்க போக போக பாப்பீங்க நிறைய விஷயத்த. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து இப்ப திரும்ப நோண்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. சோ அவர் வந்து பேக் அடிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக சில பேர் பண்ற சதியில வந்து இப்ப அவர் சிக்கிறாரு. சரி, அப்படியே இப்ப 2008க்கே போவோம். என்ன அப்படின்னா அங்க வந்து நம்ம ஹீரோ எல்லாருமே பாக்குறாங்கல்ல. பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருப்பாப்ல. என்னடா இவ இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்போதைய பிரின்சிபலா இருந்த அந்த பிலினர் என்ன பண்றாரு அப்படின்னா கூப்பிட்டு பேசுறாரு. இங்க பாருப்பா, நீ வந்து அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணிருக்க, தப்பா யூஸ் பண்ணிருக்க, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சார் இல்ல சார் அப்படிங்கிறப்ப, நீ இல்லன்னு சொன்னாலும் ஆனா இந்த போட்டோஸ் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருக்கும்ல அந்த போட்டோஸை காட்டுறாரு. அவருக்கு புரியல நம்ம ஹீரோக்கு இது எப்படி நடந்தது என்ன ஏதுங்கிறதே. அதாவது வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியாம ஹீரோ வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க பிலியனர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிறாரு. பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் இல்ல லீ, உனக்கு இன்னும் விஷயம் புரியல. ஆக்சுவலி நான் உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கியே ஆகணும், அது என்னோட கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்க. ரெண்டாவது எனக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கவே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறதுக்கான இதை சொல்லிடுறாரு. பட் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பேசி இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு பாக்ஸை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதை போய் தேடி பார்த்துட்டு அப்படியே அந்த கிஃப்ட் அதுக்குள்ள எல்லாம் இருக்கும். டக்குன்னு அந்த கிஃப்டையும் தேடி பார்த்து எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே இப்ப பிரசன்ட் டேல காட்டுறாங்க. இங்க 2 ஸ்கூல் பசங்க வந்துட்டு நம்ம வாத்தியாரை பத்தி பயங்கரமா காசி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காரா, அது இன்னைக்கு வந்து வெளியே வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுலடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசி பேசவும் நம்ம ஹரிஸ், அதாவது ஹரிஸ் சாம் இருக்காங்கல்ல, அதுல வந்து நம்ம சாம் டென்ஷன் ஆகி வந்து அடிக்க வந்துருவான். அப்புறம் மித்த பசங்க தான் வந்துட்டு சரி வாடா அப்படின்னு சமாதானப்படுத்தி கூட்டு வருவாங்க. நம்ம பசங்களும் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா, அதாவது அவங்களுக்கு வந்து நம்ப முடியல. நம்ம ஹரிஸ் எல்லாம் சொல்லிடுறான், எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை மச்சான், இதுல வேற ஏதாவது ஒரு இது இருக்குது, எவனோ வேணுனே பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, மற்ற பசங்களும் ஆமாண்டா இந்த கிளாஸ் 11 மேல வந்து அவங்க குறி வச்சிருக்க மாதிரி தோணுது, யாரோ நம்ம சாரை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிருக்க மாதிரி தோணுதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரே நம்ம தாரா கூட சொல்றான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பிரஸ்ஸுக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. சார் இது வந்து எப்படி சார் அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலி வந்து அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு விஷயம். ஆனா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப திடீர்னு போஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப என்ன விஷயம்? ஏன்னா ஆல்ரெடி வந்து அதை மூடி மறைச்சிருப்பானுங்க, ரொம்ப பெருசாகாம ஓரளவுக்கு தான் சுருக்கிருப்பானுங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ வெளியே வருதுங்கிறப்ப எவனோ ஒருத்தர் வேணும்னு செய்யலாம் அப்படின்னு காட்டுறப்ப தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி பிரஸ்காரங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் வாங்க சார் வெளியே வாங்க, நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. இவர் வந்து முடியவே முடியாது அப்படின்றவாரு. ஸோ அதே நேரத்தில் அங்க இருக்கிற கீழே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னமா இது ஓயாம பிரஸ்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, முதல்ல என் ரூமுக்கு முதல்ல வரவேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு பத்தி விட்டுருவாங்க எல்லாத்தையும். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா தேடி பிடிச்சு அவரோட மொபைலை எடுத்து தன் பசங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. அதுவும் வாய்ஸ் மெசேஜ் தான். இங்க பாருங்கடா, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும், 1-2 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு, பட் இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு ஓரளவுக்கு அடக்கிட்டு கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வருவேன், அது வரைக்கும் நீங்க படிக்கிறத எக்காந்து கூட நிப்பாட்டக்கூடாது, போய் படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ இந்த மெசேஜ் பசங்களுக்கு முன்னாடி அவங்களும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் கீழே வந்து இறங்கி வர்றாரு நம்மளால, என்னன்னு தெரியல, கார் பார்க்கிங் வராரு. வந்து பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலி ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டோன்னே அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. டக்குன்னு நம்மளால உள்ள போய் உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்தோன்னே அப்படியே பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னே, ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்காக நான் மன்னிப்பு கேட்டமா, அப்பயே இதெல்லாம் சரி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஓ நான் சொல்றது அந்த பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, ஏன்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. உன்கிட்டயா, நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னே, ஆமா 2 நாளைக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னே, நான் என்ன பண்ணேன் அப்படின்றாரு. ஆமா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு என்னை சாப்பிட வர சொல்லி சொன்னியா இல்லையா டின்னருக்கு, அப்புறம் ஏன் நீ வரல, உனக்காக கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அங்க சரக்கடிச்சிட்டு மட்டையானதா மிச்சம், ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. டக்கு நம்ம ஹீரோனி சரி இப்பவே பிரச்சனை இல்லை, இப்போ எங்கேயே டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பீரு அது போக வந்து சிக்கன் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பெருசா சாப்பிடுறது இல்ல, பட் நம்ம ஹீரோயினி தான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நீ சாப்பிட அப்படின்றப்ப எனக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினி இந்த விஷயத்தை பத்தி ஒரு துளி கூட பேசவே இல்லைங்க. தட்ஸ் த கேர்ள், அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோவை அந்த அளவுக்கு நம்புறாங்க. சரி இப்போ விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னா இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அப்போ வந்து ஒரு பாட்டுலாம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு போடுறப்ப நம்மளால என்ன சொல்லுவாருன்னா தயவுசெய்து வேற பாட்டை மாத்து அப்படிம்பாரு. 2வது பாட்டு போட்டா இது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிம்பாரு. 3வது ஒரு பாட்டை போடுவாங்க, இது ஓகே இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குமா அப்படிம்பாரு. ஸோ இப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பாட்டை கேட்டுட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் எப்படி பாக்குறாங்க, இருந்தாலும் இவர் நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இங்க காட்டுறாங்க நம்ம பசங்களை
பாருங்களேன், நம்ம பசங்க பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளாஸுக்குள்ளே தான் வந்து சரியா போல, நம்ம இங்கே உட்காந்து நம்மளே படிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிங்க, பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது படிக்கிறதுக்கு இல்லை, பசங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது எடுத்துக்கிறாங்க. டே நீ வந்து கமெண்ட்டை படி அப்படின்னு சொல்லி நம்ம ரவிட்ட சொல்லிடுறா. நம்ம சாரா தான் வந்து அதை லீட் பண்ணுறா. அதாவது நம்ம ரவியை வந்து நீ கமெண்ட்டை வந்து செக் பண்ணு அப்படின்றா. நம்ம ஹரிஸை வந்துட்டு நம்ம லீ வந்து இது வரைக்கும் எத்தனை போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணுறா அப்படிங்கிறா. அதே மாதிரி நம்மளுடைய சாம் வந்துட்டு நீ தான் ஹேக்கிங்லாம் பண்ணுவேல, ஸோ அந்த ஐடி எங்கே வந்து போஸ்ட் ஆயிருக்கு என்ன ஏதுங்கிறத கண்டுபிடி அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நம்ம தாராட்ட அவங்ககிட்டையும் எத்தனை லெவலில் வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பிரித்து கொடுத்து அவங்க அந்த வேலையை பார்த்து என்னன்னா இது எதுக்கு நம்ம ஹீரோவை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்காக, அதாவது அவங்களே இந்த பிரச்சனை வந்து வெளியே கொண்டு வரணுங்கிறக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரை பண்றாங்க பாருங்க. ஒரு வாத்தியாருக்கு ஒரு பிரச்சனைனே ஒரு ஸ்டூடெண்ட் இறங்கி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு டீச்சருடைய அந்த பாசங்கிறதே இருக்குது. ஸோ அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது மிங்கிளா இருக்காருன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ பசங்க இப்போ இந்த வேலையை பார்த்துருக்காங்களா, அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணோட சமாதிக்கு போறாரு. போயிட்டு அங்க உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கூட. அந்த பழைய நினைவுகள் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற பிரச்சனை இதுல இருந்து எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த புலம்பல்களை அந்த பொண்ணோட சமாதியில உட்கார்ந்து புலம்புறாரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இறந்துருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அப்படி கிடையாதுல்ல, அவருடைய லைஃபையே மாத்தின ஒரு விஷயம்ல. அதனால வந்து அவர் எதுவுமே அக்செப்ட் பண்ணாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வேற எங்கேயாவது நடந்திருக்காது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா நான் கண்கூட பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் அடிக்கடி வந்து அவருடைய பொண்ணு சமாதியை யார் சமாதின்னு தெரியல, பட் அந்த சமாதி நின்று பேசிட்டு போவாரு, பூ வச்சுட்டு போவார். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீங்க யாராவது இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, கதைக்குள்ள போலாம். இப்போ இவர் பேசிக்கிட்டு இருக்காரா அந்த பொண்ணு கூட. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. கட் பண்ணா நம்ம அப்படியே ஹோட்டலில் உட்காந்து ஒரு சின்ன ஹோட்டலில் அவங்க அம்மா கூட உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா அப்பா தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு பாஸ்புக் எடுத்து காட்டுவாங்க. ஸோ இந்த பாஸ்புக்கில் அடிக்கடி நீ தானே எனக்கு பணம் போட்டுருக்கேன் அக்கௌண்ட்டில், அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் வந்து நீ திரும்ப திரும்ப வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே தோணுது. ஒரு நீ யோசிச்சு பார்த்தியா, என் பொண்ணு இறந்தது தான்டா, அதை நினச்சி நீயும் உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற. அதே நேரத்தில் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னு உன்னுடைய வருமானம் மொத்தத்தையும் எனக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சமா அழுதுகிட்டே சில விஷயத்த பேசுறாங்க. பேசிட்டு இங்க பாரு, திரும்ப இந்த பிரச்சனை யாரு கிளப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நீ இந்த பிரச்சனையில திரும்ப வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு கிளம்புன அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் என்னோட பொண்ணு இறந்ததுக்கு சம்பந்தம் அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனை எவன் கிளப்பினான்னு தெரியல, பட் இவர் வந்து அதை பத்தி பேச வேணா, நீ அதை மறந்துட்டு அதுல இருந்து மூவ் ஆன் ஆகு அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை கொண்டுகிட்டே இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையில ஒரு தாய் அழுதுகிட்டே சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட ஹீரோவும் சரி நான் இனிமே வந்து அந்த தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அதுவும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க போறப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, இங்க பாருப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப் இப்போ அமைஞ்சிருக்கு, அதை விட்டுறாத. என்னடா இவங்க எப்படி சொல்றாங்க பார்த்தா ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போதைக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள நல்லா படிச்சு அவங்க ஸ்காலர்ஷிப்ல போறதுக்கான எல்லா ஹெல்ப்பையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கல, அதை தொடர்ந்து பண்ணு, அதை எக்காந்த கொண்டு கை விட்டுறாத அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்றேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்டினா அங்க நம்ம ரவிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனுக்கான நிறைய சர்டிபிகேட், அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினி வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது ரவி வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்கே மெடிசன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் டிப்ரெஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நான் வந்து மெடிக்கலாக மென்டலாக நல்லா தான் இருக்கேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். சரி இது எதுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறான்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஹீரோயினி அங்கே யாரோ கிடையாதுங்க, அதாவது பிசிக்ஸ் டீச்சர், அது போக வந்து சைக்காலஜிக்கல் டீச்சர் அவங்க தான், மெடிக்கல் டீமில் இருக்கக்கூடியவங்க தான். ஒரு பையன் ஃபிட்டாக இருக்கானா மென்டலி, ஓகேவா, பிசிக்கலாக இல்லை மென்டலாக ஃபிட்டாக இருக்கானா அப்படிங்கிறதையும் அவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து அந்த பையன் காட்டியிருப்பான் எல்லாத்தையுமே. ஸோ இந்த சீன் முடிஞ்சோடனே இங்கே கிளாஸ் ரூமில் பசங்க கூட உட்காந்து நம்ம ஹீரோயினி பேச ஆரம்பிக்கிறாங்க. பசங்க இப்பதான் விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்டை யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணவே இல்லை, அதாவது ரொம்ப லாகின் பண்றதுங்கிறது எப்பயாவது ஒரு தடவை ரேரா தான் லாகின் பண்றாங்க. ஆனா ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா இதுல போட்டிருக்க எல்லா போஸ்ட்டுமே ஒருத்தரை பத்தி தப்பான போஸ்டா தான் இருக்கே தவிர, அதாவது அவங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை மையமா வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது போக நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணதுல இதை வேணும்னே யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. இங்க மறுநாள் வந்து கிளாஸ் ரூம்ல காட்டினா பசங்க வந்து ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க. அங்க இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்களா, அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது இவங்க எதுவுமே பேசாம இருக்கவும் டக்குன்னு சரி ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்க அப்படின்னோடனே பசங்களும் சரி உங்களுக்கு தெரியும்ல மிஸ்டர் லீ வந்து இன்னசென்ட்னு சொல்லி, ஸோ அந்த போஸ்ட்டை நீங்க தான் போஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான்லாம் போஸ்ட் பண்ணவும் இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு அங்கிருந்து நம்ம சாரா பொண்ணு வந்துட்டு அப்போ அந்த பொண்ணுக்கும் நம்ம மிஸ்டர் லீக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டப்புன்னு அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே அப்போ இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நானும் வந்து மிஸ்டர் லீயோட கிளாஸில் தான் படித்தேன். ஸோ அந்த பொண்ணு மிஸ்டர் லீயோட கிளாஸில் தான் படித்தாங்க. மிஸ்டர் லீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் படிப்பில் கெட்டிக்கரியாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் மிஸ்டர் லீயை வந்துட்டு நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதனால தான் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற
வாங்குறதுக்காக எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் அந்த இறந்து போன பொண்ணு எங்க கிளாஸ் தான், அவளும் என் கூட தான் படிச்சா. ஆனா லாஸ்ட் பெஞ்சில் இருப்பா, அவள் யாரு கூடயும் அவ்வளோ பேசிக்க மாட்டா. பட் நம்ம ஹீரோவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோ சொல்றதை மட்டும் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டு தான் இருந்தா. ஸோ இப்படியே நாட்களும் கடந்தது. அந்த பொண்ணு அன்னைக்கு சாகருக்கு முன்னாடி, அதாவது சாகருக்கு முதல் நாள் ராத்திரி இந்த பார்ட்டியில கலந்துக்கிறதாக வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, நான் தப்பான பிளேஸுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டா. இந்த விஷயம் தான் தெரியும். இதுக்கு அடுத்து மறுநாள் தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துச்சு அப்படின்றாங்க. பட் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய சாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய அந்த பழைய பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர், போட்டோஸ் இதெல்லாம் சர்ச் பண்ணி ஒரு 2-3 லெட்டர் எடுத்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்க்கறான். அதே நேரத்தில் மறுநாள் இங்க கிளாஸ்ல, அதாவது ஸ்கூல்ல காட்டுறாங்க, டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. அப்பதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது. என்ன அப்படின்னா, எல்லாரும் அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய லீயை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே, ஒரு நல்ல டீச்சர், திறமையான டீச்சர் அப்படிங்கிறப்போ ஸோ யார் எதுவுமே சொல்லாம உட்காந்துருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய, அதாவது நம்ம லீயை யார் இந்த ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னாரோ அவன் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பான். என்ன அப்படின்னா, அந்த பில்லியனர் இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா இந்த மாதிரி இந்த விஷயத்தை அங்க போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அவரும், இங்க பாருங்க, பணம் 10 செய்ய நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு வந்து இவ்வளவு பணம் பத்தாது, எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி பேரம் பேசி சரின்னு சொல்லி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாரு. ஸோ அதுவும் இல்லாம இன்னொன்று என்ன தெரியுமா, அவனை வேலையை விட்டு தூக்கணும், அதாவது அந்த ஸ்கூலை விட்டு தூக்கி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் தான் முடிவு பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவரும் அங்க வந்து பேசிட்டு இருப்பாரு. இங்க பாருப்பா, நீங்க வந்து யாரும் பேசாம இருக்கீங்க, நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இது வந்து தப்பு தான். ஸோ இதை மறைச்சிருக்காரு நம்ம கிட்ட, அதுவும் இந்த ஸ்கூல்ல வந்து அதை மறைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும், இது அவங்க வேணா கேஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், பட் நம்ம இதை அப்படி எடுத்துக்க முடியாது, எல்லா ஸ்டூடெண்டோட வாழ்க்கையும் இதுல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நல்ல மாதிரியே பேசி நம்ம ஹீரோவை வேணான்னு சொல்ல வருவான். ஸோ அப்பதான் மிஸ்டர் எக்ஸ் இருக்காருல, அவர் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல போடுங்க, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இது இப்ப நடந்தது கிடையாது. இந்த பிரச்சனை இப்ப வெளியே வந்திருக்குன்னா இதை யாரோ வேணும்னே செய்யறாங்கிறதையும் மிஸ்டர் எக்ஸ் சொல்லிடுறாரு. ரெண்டாவது, இது அவருடைய பர்சனல் விஷயம், இதை ஏன் நீங்க இதுல கொண்டு வரீங்கிறதையும் கேட்டுட்டு ஒரு விஷயத்தை வந்து அவர் நினைச்சும் பாக்குறாரு. அதை காட்டுறாங்க நமக்கு. என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லீட வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து அசிஸ்டண்டா சேரணும் அப்படிங்கறதுக்காக வந்திருப்பாங்க. பட் வர்ற இடத்துல தான் அந்த பொண்ணு வந்துட்டு உள்ள பேசி இருந்திருக்கும்ல, பேசி அழுதுகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதை இவர் பார்த்துட்டு வேற என்னமோ நினைச்சிட்டு டக்குன்னு போட்டோ எடுத்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து சின்ன பையனா தான் இருந்திருப்பாரு. போட்டோ எடுத்துட்டு அந்த பொண்ணு போனதையும் போட்டோ எடுத்திருப்பாரு. மறுநாளே அந்த பொண்ணு சூசைட் பண்ணோம். ஸோ இதை வந்து அந்த நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து எங்க நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, அந்த பொண்ணையும் பாக்குறாரு. ஸோ அப்போ இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் வந்து அங்க அந்த போட்டோஸே கொடுத்திருப்பாரு. ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு, மிஸ்டர் எக்ஸ். இவர் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை அவர் நினைச்சு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நன்றி.